السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. நான் பொறுமை என்ற தலைப்பில் உங்கள் முன்னாடி சற்று உரையாட போகிறேன். பொறுமை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வஸ்தாயிபூன பிஸ்ஸாபிரி வஸ்ஸலவாத்தி வ இன்னஹல் கபீரத்து அலல் ஹாஷியின். பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள், பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறேன்னா, பொறுமை, அதுக்கப்புறம் தொழுவையால் நீங்கள் உதவி தேடுங்க, அல்லாஹ்ட்ட உதவி கேளுங்க. இது பொறுமையாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எந்த ஒரு கடினமுமே இருக்காது. இந்த மாதிரி பொறுமை இல்லாமல் கோவப்படுவாங்க டக்குன்னு, அவங்களுக்கு இது ரொம்பவே கடினமாக இருக்கும். இது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனில் 2வது அத்தியாயம் 45வது வசனத்தில் சொல்கிறாங்க. இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு உதாரணமும் சொல்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தாயிபூன பிஸ்ஸாபிரீன வஸ்ஸலவாத்தி இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள், அல்லாஹ் பொறுமையாளருடனாகவே இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சாங்களே முஃமின்களே, பொறுமை அதுக்கப்புறம் தொழுகையின் மூலமாக நீங்கள் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. அல்லாஹ் பொறுமையானவன். அவன் பொறுமையான இருக்கவங்கள அல்லாஹ் விரும்புகிறான், அவங்க கூட அல்லாஹ் இருக்கிறான் என்று குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது 2வது அத்தியாயம் 153வது வசனத்தில் இருக்குது. மோமின்களோட காரியம் மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற மோமினோட காரியங்கள் இது ஆச்சரியங்களை உடைக்குது. அவனது காரியங்கள் அனைத்தும் அவனுக்கே நல்லதாகவே அமையும். அவனுடைய மோமின்களோட எல்லா காரியங்களுமே அவங்களுக்கு நன்மையாகவே அமையும், எல்லாமே நன்மையாகவே இருக்குன்னு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒரு மாமீனுக்கு ஏதாவது நல்லதாக நடந்துச்சுன்னா, ஏதாவது நல்ல விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா அல்லாட்டே நன்றி செலுத்தட்டும், அல்லாட்ட நன்றி கேட்கட்டும், நன்றி செலுத்தட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது அந்த மாமீனுக்கு நன்மையாகவே ஆகும் என்று சொல்கிறாங்க. ஏதாவது அவனுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கும் நீங்கள் பொறுமையாகவே அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, இதுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பான், இதுக்கும் அல்லாஹ் பிரச்சனைக்கான தீர்ப்பு கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது முஸ்லீம் 5726 பதிஞ்சிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறோம், வெற்றியாளர் யாருன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி சண்டைகளில் ஜெயிச்சு வராங்கள்ல, அவங்க வெற்றியாளர் என்று நம்மளாம் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையான வெற்றியாளர் யார் ரொம்ப பொறுமையாக கோவப்படாமல் அவங்களோட கோவத்தை கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க உண்மையான வெற்றியாளர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எனவே நீங்களும் சரி நானும் சரி நம்மளோட கோவத்தை அதிகமாகவே கட்டுப்படுத்தணும். இப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலுமே சும்மா கோவப்படுறோம். இது எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தி இதன் மூலியமாக நம்ம அதிகமான நன்மையை பெற்று கொள்ளுமாறு கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.